என் சபை என் சத்தத்திற்கு காது கொடுக்க வேண்டும். ஆனால் தங்களை மேய்ப்பர்கள் என்று அழைத்துக் கொள்ளும் சிலர் தங்கள் சொந்த சத்தத்தை முன்னிறுத்துகிறார்கள். புகழ், லாபம், சுய உயர்வு இவற்றுக்காக அவர்கள் என் ஆடுகளை திசை திருப்புகிறார்கள். ஆத்தும பாரம் இல்லாமல் அவர்கள் தங்களையே மேய்த்துக் கொள்கிறார்கள். அதனால் என் சத்தம் ஆடுகளுக்கு செட்டுவதில்லை. ஆனால் என் ஆடுகள் என் சத்தத்தை அறிந்திருக்கின்றன. அவை அதற்கு கீழ்ப்படியும். என் வார்த்தை ஒருபோதும் வெறுமையாக திரும்பாது. இந்த தடையின் காரணமாக என் மந்தை சிதறடிக்கப்படுகிறது, ஓநாய்களால் சூறையாடப்படுகிறது. கண்ணீரோடு பிரதான மேய்ப்பர் கேட்கிறார், சபையே, என் சத்தம் கேட்கிறதா? என் காரியத்தினாய் யார் எழும்புவார்? தன் காரியத்தை அல்ல, என் ஆடுகளை யார் தேடிப் போவார்? தேவனுடைய சத்தத்திற்கு செவி கொடுப்பதே உண்மையான வழிபாடு.